வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். கௌரி, முதலில் தலைப்புச் செய்திகள். பள்ளி மாணவர்களுடன் 100 மணி நேரம் செலவிடுங்கள். அறிவியலாளர்களுக்கு பிரதமர் மோடி வேண்டுகோள். ரஃபேல் போர் விமான கொள்முதலில் முறைகேடு, 36,000 கோடி இழப்பு என ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஆந்திராவுக்கு சிறப்பு தகுதி வழங்க மத்திய அரசுக்கு விருப்பம் இல்லை. அமித்ஷாவுக்கு சந்திரபாபு நாயுடு கடிதம். காஞ்சிபுரம், வேலூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை. மேலும் சில மாவட்டங்களில் இன்றும் மழைக்கு வாய்ப்பு. ஒவ்வொரு அறிவியலாளர்களும் ஓராண்டில் 100 மணி நேரமாவது பள்ளி மாணவர்களுடன் செலவிட வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். மணிப்பூர் மாநில தலைநகர் இம்பாலில் நடைபெற்ற 105வது இந்திய அறிவியல் மாநாட்டை தொடக்கி வைத்து பேசிய போது இதனை அவர் தெரிவித்தார். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் இந்தியா இழந்த பெருமையை மீட்க இதுவே சரியான தருணம் என கூறிய பிரதமர், எதிர்காலம் முழுமையாக அறிவியல் தொழில்நுட்பத்தை சார்ந்ததாகவே இருக்கும் என தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியிலும் மேம்பாட்டிலும் அறிவியலாளர்களின் பணி மிகவும் முக்கியமானது என்று கூறிய மோடி, கல்வி, சுகாதாரம், மருத்துவம், வங்கி என அனைத்து சேவைகளிலும் தொழில்நுட்பம்தான் முக்கிய பங்காற்றி வருவதை சுட்டிக்காட்டினார். அறிவியலாளர்கள் ஓராண்டில் 9 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுடன் சுமார் 100 மணி நேரமாவது செலவிட வேண்டும் என்று பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்தார். இந்த நிலை ஏற்பட்டால் பள்ளி பருவத்திலேயே அவர்களின் அறிவியல் ஆய்வு திறனை மேம்படுத்த முடியும் என்று பிரதமர் மோடி தெரிவித்தார். ரஃபேல் போர் விமானம் கொள்முதல் செய்ததில் 36,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கடந்த பல மாதங்களாக ரஃபேல் போர் விமான கொள்முதலில் முறைகேடு நடைபெற்றதாக புகார் தெரிவித்து வந்தார். இதனைத் தொடர்ந்து நேற்று அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் ரஃபேல் விமானம் கொள்முதல் குறித்து பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த தஸ்லாட் ஏவியன்ஸ் நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதில் இருந்து பாதுகாப்புத்துறை அமைச்சரின் பொய் அம்பலமாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள ராகுல் காந்தி, ஒரு போர் விமானத்தின் விலையை 570 கோடி ரூபாயாக முந்தைய காங்கிரஸ் அரசு இறுதி செய்திருந்ததாக தெரிவித்துள்ளார். அந்த விமானத்தை கத்தார் அரசு 1,319 கோடி ரூபாய்க்கு கொள்முதல் செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள ராகுல் காந்தி, பாரதிய ஜனதா அரசு 1,670 ரூபாய்க்கு ஒப்பந்தம் செய்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் ஒரு போர் விமானத்திற்கு கூடுதலாக 1,100 கோடி ரூபாய் என்ற கணக்கில் 36,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் 84வது தேசிய மாநாடு தில்லியில் நேற்று தொடங்கியது. 3 நாள் மாநாட்டின் முதல் நாளான நேற்று வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா அரசை வீழ்த்த எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைப்பது தொடர்பாக விவாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தில்லியில் நேற்று தொடங்கிய காங்கிரஸ் தேசிய மாநாட்டில் ராகுல் காந்தி தலைமை வகித்தார். இதில் சோனியா காந்தி, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உள்பட பல தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் மாநாட்டில் நிறைவேற்றப்பட உள்ள தீர்மானங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக வரும் 19ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக மாபெரும் கூட்டணியை அமைப்பது குறித்தும் மத்திய பாஜக அரசை வீழ்த்துவதற்கான வியூகங்களை மேற்கொள்வது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியின் தலைவராக ராகுல் காந்தி பொறுப்பேற்ற பின்னர் நடைபெறும் இந்த 3 நாள் மாநாட்டின் 2ஆம் நாளான இன்று அவர் உரையாற்றுகிறார். ஆந்திராவுக்கு சிறப்பு தகுதி வழங்க மத்திய அரசுக்கு விருப்பமில்லை என்று அம்மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் பாரதிய ஜனதா தலைவர் அமித்ஷாவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் ஆந்திராவுக்கு சிறப்பு தகுதி அறிவிக்கப்படும் என்ற கொள்கை அடிப்படையில் 2014ஆம் ஆண்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தெலுங்கு தேசம் இணைந்ததாக சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். சிறப்பு தகுதி பெறுவதற்காக 29 முறை தில்லி வந்த போதும் அது தொடர்பான உத்தரவாதம் எதுவும் மத்திய அரசிடமிருந்து கிடைக்கவில்லை என்று குறிப்பிட்ட அவர், ஆந்திர மக்களின் தேவைகளை நிவர்த்தி செய்யும் எந்த திட்டத்திற்கும் மத்திய அரசு உதவி செய்யவில்லை என்று தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் மத்திய அரசு தாக்கல் செய்த கடைசி நிதிநிலை அறிக்கையில் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்குவது பற்றியோ அல்லது நிதி ஒதுக்கீடு செய்வது பற்றியோ எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை என்று முதல்வர் சந்திரபாபு நாயுடு தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்.
ஆந்திராவுக்கு சிறப்பு தகுதி அறிவிப்புக்கு பதிலாக சிறப்பு நிதி தொகுப்பு ஒதுக்க மத்திய அரசு முன்வந்த போதும் அதனை பெறுவதற்கு உரிய வழிமுறைகளை சொல்லாமல் சந்திரபாபு நாயுடு காலம் தாழ்த்தியதாக மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி குற்றம் சாட்டியுள்ளார். தில்லியில் தனியார் செய்தி நிறுவனமான பிடிஐக்கு பேட்டியளித்த அவர் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்குவதில் சில வழிமுறைகளை பின்பற்ற வேண்டியிருப்பதாக கூறினார். இதனையடுத்து அதற்கு இணையாக சிறப்பு நிதி தொகுப்பு வழங்க மத்திய அரசு முன்வந்த நிலையில் அந்த தொகையை நபார்டு வங்கி மூலம் வழங்க வேண்டும் என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு கோரிக்கை வைத்ததாக தெரிவித்தார். அந்த முறைப்படி நிதி ஒதுக்கீடு செய்யும் முறை இல்லை என மத்திய அரசு தெரிவித்த போது மாற்று வழிமுறையை தெரிவிப்பதாக ஆந்திர முதல்வர் தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ள அருண்ஜேட்லி, ஆந்திர அரசு தெரிவித்த யோசனைப்படி எந்த வழிமுறையும் தெரிவிக்கப்படவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆந்திராவுக்கு சிறப்பு நிதி ஒதுக்க மத்திய அரசு தயாராக இருந்த போதும் முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் தாமதமே சிறப்பு நிதி தொகுப்பு கிடைக்காமல் போனதற்கு காரணம் என மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி குற்றம் சாட்டியுள்ளார். 2019ஆம் ஆண்டு நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலிலும் பாரதிய ஜனதா அமோக வெற்றி பெறும் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் நடைபெற்ற அரசு நிகழ்வில் கலந்து கொண்ட பின்பு செய்தியாளர்களுடன் பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு ஏற்பட்ட தோல்வி நாடு முழுவதும் நடைபெறும் தேர்தல்களில் எதிரொலிக்காது என்று மத்திய அமைச்சர் கூறினார். திரிபுரா உள்ளிட்ட மாநிலங்களில் பாரதிய ஜனதா வெற்றி பெற்றுள்ளதை பற்றி ஏன் பேசுவதில்லை என்று கேள்வி எழுப்பிய தர்மேந்திர பிரதான் தற்பொழுது உள்ள பாரதிய ஜனதாவும் மத்திய அரசும் மிகுந்த வலுவாக உள்ளதாக தெரிவித்தார். 2014ஆம் ஆண்டைப் போலவே 2019ஆம் ஆண்டிலும் பிரதமர் மோடி தலைமையில் பாரதிய ஜனதா அரசு அமையும் என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நம்பிக்கையுடன் கூறினார். அதிமுக செய்தி தொடர்பாளர் KC பழனிசாமி அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் துணை ஒருங்கிணைப்பாளர் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் கட்சியின் கொள்கைக்கும் குறிக்கோளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதால் செய்தி தொடர்பாளர் KC பழனிசாமி அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் துணை முதல்வர் பன்னீர்செல்வம், முதல்வர் பழனிசாமி ஆகியோர் கூட்டாக வெளியிட்டுள்ள மற்றொரு அறிக்கையில் புதிய அமைப்பு செயலர்கள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களுக்கு செயலர்களை நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். முன்னாள் அமைச்சர்கள் பன்ருட்டி ராமச்சந்திரன், பொன்னையன், அமைச்சர்கள் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், செங்கோட்டையன், CV சண்முகம், ஜெயக்குமார், சேவூர் ராமச்சந்திரன் உள்பட 19 பேர் அமைப்பு செயலர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தென் சென்னை, வேலூர் கிழக்கு, தஞ்சாவூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு புதிய மாவட்ட செயலர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை நீடிப்பதால் வட மற்றும் தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் நேற்று தெரிவித்திருந்தது. இந்நிலையில் தருமபுரி, வேலூர், கிருஷ்ணகிரி, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்துள்ளது. இன்று அதிகாலை தருமபுரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான செந்தில் நகர், பாரதிபுரம், ஒட்டப்பட்டி, அதியமான்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை நீடித்ததால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து இதமான பருவம் நிலவியதால் மக்கள் நிம்மதியடைந்தனர். இன்றும் வட தமிழகத்தின் சில பகுதிகளில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருப்பத்தூர், குடியாத்தம், லத்தேரி உள்பட பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு இடியுடன் கனமழை பெய்தது. 1 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த மழை நீடித்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளுமையான பருவம் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கடந்த பல நாட்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் திடீர் மழையின் காரணமாக முழுமையாக மாறியது. கிருஷ்ணகிரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலை மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. தொடர்ந்து மாவட்டத்தின் பல பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. 2 மணி நேரத்திற்கு மேலாக மழை நீடித்ததால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர் வீசியது. இதனால் மக்கள் நிம்மதியடைந்தனர். இதேபோல் அடுத்தடுத்த நாட்களில் மழை பெய்ததால் மானாவாரி சாகுபடியில் ஈடுபட முடியும் என விவசாயிகள் நம்பிக்கையுடன் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவில் தொடங்கிய கனமழை விடிய விடிய பெய்தது. இதனால் சாலைகளில் தண்ணீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியது. விடிய விடிய கொட்டிய மழையால் வெப்பத்தின் தாக்கம் நீங்கி குளிர் வீசியதால் மக்கள் நிம்மதியடைந்தனர். பெரம்பலூரில் அதிகாலையில் மழை பெய்ததால் மக்கள் நிம்மதியடைந்தனர்.
வேப்பந்தட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இதேபோல் மழை பெய்ததால் வெப்பம் நீங்கி குளிர்காற்று வீசியது. இதனால் மக்கள் நிம்மதியடைந்தனர். கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் திடீர் மழை காரணமாக குளுமை நிலவி வருவதாக மக்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். இனி செய்திகளின் தொகுப்பு. விவசாயிகளுக்கு 5000 ரூபாய் ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 23ஆம் தேதி முதல் தில்லியில் போராட்டம் நடைபெறும் என சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் இதனை தெரிவித்தார். ஜன்லோக்பால் மசோதாவை வலியுறுத்தி தில்லியில் போராட்டம் நடத்திய போது மக்கள் ஆதரவு அளித்ததைப் போல இந்த போராட்டத்திற்கும் மிகப்பெரிய ஆதரவு கிடைக்கும் என்று அண்ணா ஹசாரே தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானுக்கான இந்திய தூதர் சோஹில் முகமது திருப்பி அழைக்கப்பட்டது வழக்கமான நடைமுறைதான் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் இந்திய தூதராக பணியாற்றிய சோஹில் முகமது பாகிஸ்தான் அரசால் துன்புறுத்தப்பட்டதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியது. இது தொடர்பாக தில்லியில் செய்தியாளர்களை சந்தித்த வெளியுறவுத்துறையின் செய்தி தொடர்பாளர் ராவேஷ் குமார், வெளிநாடுகளில் பணிபுரியும் இந்திய உயர் அலுவலர்கள் பணிமாற்றம் குறித்து அவர்களுடன் கலந்து பேசிய பிறகே முடிவு எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருந்து பாரதிய ஜனதா நிர்வாகி ஒருவர் உயிர் தப்பினார். அவரது பாதுகாப்பு அலுவலர் உள்பட 2 பேர் காயமடைந்தனர். பாரதிய ஜனதா நிர்வாகிக்கு குறிவைத்து தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளுக்கு பாதுகாப்பு படை வீரர்கள் பதிலடி கொடுத்தனர். இருதரப்பிடையே பல மணி நேரம் துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றதாக காஷ்மீர் மாநில தகவல்கள் தெரிவிக்கின்றன. ராணுவ வீரர்களின் முனைப்பான தாக்குதல்களை சமாளிக்க முடியாமல் தீவிரவாதிகள் தப்பியோடிவிட்டனர். வெளிநாடுகளில் குடியமர்த்துவதாக கூறி பலரிடம் பண மோசடியில் ஈடுபட்ட பஞ்சாப் பாடகர் தலர் மெஹந்திக்கு 2 ஆண்டுகள் தண்டனை விதித்து பாட்டியாலா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பஞ்சாபின் புகழ்மிக்க பாடகர் தலர் மெஹந்தி அவரது சகோதரர் ஷம்ஷர் மெஹந்தியுடன் இணைந்து வெளிநாடுகளுக்கு அழைத்து செல்வதாக கூறி பலரிடம் பணம் பெற்று மோசடியில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக பாட்டியாலா நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது. சிறை தண்டனை விதிக்கப்பட்ட பின்னர் நீதிமன்றம் இருவருக்கும் ஜாமீன் வழங்கியது. பீகார் முன்னாள் முதல்வர் லாலுவுக்கு எதிரான 4வது கால்நடை தீவன ஊழல் வழக்கில் ராஞ்சி சிறப்பு சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்க உள்ளது. பீகார் முதல்வராக லாலு பிரசாத் யாதவ் இருந்தபோது கால்நடைகளுக்கு தீவனம் வாங்கியதில் 900 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடைபெற்றதாக சிபிஐ சார்பில் 5 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. 3 வழக்குகளில் ஏற்கனவே அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டது. 3வது தீர்ப்பின்படி அவருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ரஜினி, கமல் ஆகியோருக்கு பிரச்சாரம். நடிகர் பிரபு தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. நடிகர் ரஜினி மற்றும் கமல் ஆகிய இருவரும் தேர்தலில் போட்டியிட்டால் அவர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வேன் என்று நடிகர் பிரபு தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் நிகழ்வு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக வந்த அவர் செய்தியாளர்களுடன் பேசிய போது இதனை தெரிவித்தார். தான் கண்டிப்பாக அரசியலில் ஈடுபட மாட்டேன் என்று கூறிய பிரபு, ரஜினி, கமல் ஆகியோர் அரசியலுக்கு வருவதை தான் வரவேற்பதாக தெரிவித்தார். கமல் அண்ணன், ரஜினி அண்ணன் 2 பேருமே ரொம்ப வேண்டியவர்கள். நீங்க பாத்தீங்கன்னா நான் கூப்பிடலன்னா கூட எங்க வீட்டுல வந்து நிக்கிறவங்க. அரசியலுக்கு நான் வர்றது இப்போது நான் இப்போ பொண்ணு எனக்கு ஒன்றும் எண்ணம் இல்லை. ஆனா அண்ணன் 2 பேரும் வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா அவங்க 2 பேரோட தொகுதிக்கு போய் நான் போய் அவங்களுக்காக நான் வந்து பேசுவேன் கண்டிப்பா. காஞ்சிபுரத்தில் ரவுடியின் பாதுகாப்புக்காக வந்த கார் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் காயமடைந்தனர். ஓட்டுநரை கைது செய்த காவல்துறையினர் வீச்சு அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். சென்னை குன்றத்தூரை சேர்ந்த ரவுடி வைரம் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கு விசாரணைக்காக தனது கூட்டாளிகளுடன் 3 காரில் காஞ்சிபுரத்திற்கு வந்தார். அவரது கூட்டாளிகள் பயணம் செய்த கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. அதனை கண்டு ஆத்திரமடைந்த மக்கள் காரை விரட்டிச் சென்று மடக்கினர். அப்போது காரில் இருந்த 4 பேர் தப்பியோடிவிட்டனர். கார் ஓட்டுநரை பிடித்து விஷ்ணு காஞ்சி காவல் நிலையத்தில் மக்கள் ஒப்படைத்தனர். கைப்பற்றப்பட்ட காரை சோதனையிட்ட காவல்துறையினர் அதில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வீச்சு அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர்.
தமிழக நிதிநிலை அறிக்கையில் விவசாயத்திற்கு குறைவான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு விவசாய சங்க பிரதிநிதி சார்பில் மரபணு மாற்று விவசாயத்தின் கெடுதல் குறித்து கிராமம் தோறும் ஐயாக்கண்ணு தலைமையில் விவசாயிகள் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் விவசாயிகளிடம் அவர்கள் துண்டு பிரசுரம் வழங்கிய போது பாரதிய ஜனதா கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். காவல்துறையினர் தலையிட்டு பாரதிய ஜனதா கட்சியினரை அப்புறப்படுத்தினர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ஐயாக்கண்ணு, காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்காவிட்டால் தில்லியில் பிரதமர் இல்லம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆலியாறு திட்டத்தை கூட 3 வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஏரி குளங்கள் தூர்வதாக சொல்லுகிறார்கள். பட்ஜெட்டில் தானே அனௌன்ஸ் பண்ணாங்க, எல்லாமே சொன்னாங்களே, செய்யலையே. எங்களுக்கு செஞ்சால்தான் கிடைக்கும், இல்லாட்டி அது விழலுக்கு இழைத்த நீர் போல எங்களுக்கு கிடைக்குமா என்பதே சந்தேகமாக இருக்கிறது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேட்டங்குடி, எடமணல், திருநகரி உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் எண்ணெய் குழாய்கள் அமைக்கும் திட்டத்திற்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். சீர்காழி அருகே உள்ள படையப்பாளையம், மாதானம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் ONGC நிறுவனம் கடந்த 2013ஆம் ஆண்டு எண்ணெய் குழாய்களை அமைத்தது. இதிலிருந்து வேதியியல் கழிவுகள் பூமிக்குள் செல்வதால் விளைநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் எடமணல், வேட்டங்குடி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் எண்ணெய் குழாய்கள் அமைப்பது தொடர்பான அறிவிப்பை வருவாய்த்துறை அலுவலர்கள் வெளியிட்டுள்ளனர். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த விவசாயிகள் ஏராளமானோர் தங்கள் கிராமத்தில் எண்ணெய் குழாய்கள் அமைக்க தடையில்லா சான்றிதழ்களை வருவாய்த்துறையினர் வழங்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தனர். தங்கள் கோரிக்கை புறக்கணிக்கப்பட்டால் சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் ஈடுபடுவோம் என விவசாயிகள் எச்சரித்துள்ளனர். எங்கள் நிலத்தில் இந்த பைப்பு மூலியமாக அவங்க கனிம வளங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் சார். எங்களுக்கு வேறு எந்த தொழிலும் கிடையாது விவசாயத்தை தவிர. அதனால் நாங்கள் இது சம்மந்தமான விவசாய கூட்டம் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அந்த கூட்டத்தில் நாங்கள் முடிவெடுத்து இதுக்கான மாற்று ஏற்பாடு என்னங்கிறத நாங்கள் முடிவு செய்வோம். இது தயவு பண்ணி இதை கைவிடணும். இதுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணிக்கணும் அரசாங்கம். உப்பு சத்தியாகிரக யாத்திரையை நினைவு கூர்ந்து குஜராத் சபர்மதி ஆசிரமத்திற்கு பயணம் செய்து ஊர் திரும்பியவர்களுக்கு திருவாரூரில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சுதந்திரத்திற்கு முன்பு 1930ஆம் ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி மகாத்மா காந்தி உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்பதற்காக சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து தண்டிக்கு புறப்பட்டார். அந்த நிகழ்வை நினைவு கூறும் வகையில் கடந்த மார்ச் மாதம் 9ஆம் தேதி திருவாரூரில் இருந்து காந்தியன் அறக்கட்டளையைச் சேர்ந்தவர்கள் குஜராத் மாநிலம் சபர்மதி ஆசிரமத்திற்கு புறப்பட்டனர். பின்னர் அங்கிருந்து 12ஆம் தேதி பாத யாத்திரையாக தண்டி கடற்கரைக்கு சென்று உப்பு அள்ளினர். தங்கள் பயணத்தை முடித்து திருவாரூர் திரும்பிய அவர்களுக்கு பொதுநல சங்கத்தினர் உள்பட ஏராளமானோர் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்த காந்தியன் அறக்கட்டளையினர் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ஒகி புயலால் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மாற்றுத் தொழில் உள்ளிட்ட வசதிகளை செய்து தருமாறு கன்னியாகுமரி ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்டோர் மனு வழங்கினர். கடந்த நவம்பர் மாதம் வீசிய ஒகி புயலின் காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டது. மீனவர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து பல கோடி ரூபாய் அளவுக்கு பொருளாதார இழப்பை சந்தித்தனர். வாழ்வாதாரத்தை இழந்து சிரமப்பட்டு வரும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் உரிய நிவாரணம், மாற்றுத் தொழிலுக்கு நிதி உதவி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகள் அடங்கிய மனுவை கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்ட மக்கள் வழங்கினர். அவர்களுக்கு ஆதரவாக கிறிஸ்துவ ஆலய நிர்வாகிகளும் ஆட்சியரிடம் கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு வலியுறுத்தினர். ஓகி புயலின் அந்த பேரிழப்பை எங்களுடைய பார்வையில் கொண்டு பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களையும் கரிசனையோடு அணுகி நம்முடைய மாவட்டமானது இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை வாழ்வை காப்பாற்ற வேண்டும் என கேட்டிருக்கிறோம். அதே சமயத்தில் இந்த மாவட்டத்தில் தங்களுடைய வாழ்வாதாரத்தை தொலைத்துவிட்ட விவசாய மக்கள் நிவாரணம் வழங்கப்படவில்லை என்பது எங்களுடைய ஆதங்கமாகவே இருக்கிறது. இந்த மக்களையும் கரிசனையோடு மாவட்டம் அணுக வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்காவிட்டால் +2 விடைத்தாள் திருத்தம் பணியின் போதும் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துவோம் என முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு மேல்நிலைப் பள்ளி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் சார்பில் கரூரில் ஆயத்த கூட்டம் நடைபெற்றது. இதில் ஆசிரியர் கழகத்தின் மாநில தலைவர் மணிவாசகன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மணிவாசகன், மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு இணையாக ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் அரசு துறை செயலர் மற்றும் ஊதிய குழுவிடம் கோரிக்கை வைத்ததாக தெரிவித்தார். ஆனால் தங்கள் கோரிக்கை குறித்து தமிழக அரசிடமிருந்து உரிய பதில் வராததால் போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளதாக மணிவாசகன் குறிப்பிட்டார்.
வருகின்ற ஏப்ரல் 12 முதல் நடக்க இருக்கின்ற விடைத்தாள் திருத்தும் பணியிலே விடைத்தாள்களை குறைத்து பெற்று அதை மட்டுமே திருத்துவது என்ற அடிப்படையிலே உள்ளிருப்பு வேலைநிறுத்தத்தை தொடங்குகிறோம். அவ்வாறு உள்ளிருப்பு வேலைநிறுத்தம் தொடங்கி நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுது அரசு செவிசாய்க்கவில்லை என்றால் அல்லது இந்த அரசினுடைய செயலர்கள் அழைத்து பேசவில்லை என்றால் முழுமையான விடைத்தாள் திருத்தும்படி புறக்கணிப்பை கூட மேற்கொள்ளக்கூடிய சூழலை இந்த அரசு ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக இந்த ஆயத்த கூட்டங்களை நாங்கள் முழு வீச்சோடு நடத்தி கொண்டிருக்கிறோம். சிவகங்கை மாவட்டத்தில் சிறுபான்மையின மாணவர்களுக்கு கல்வித்தொகை முறையாக வழங்கப்படுவதில்லை என துறை உயர் அலுவலரிடம் புகார் தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறுபான்மை பிரிவு நல கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் அந்த துறையின் ஆணையர் பிரகாஷ், வருவாய் அலுவலர் இளங்கோ மற்றும் சிறுபான்மையின சங்க நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய சிறுபான்மையின சங்க பிரதிநிதிகள் தொழில் தொடங்க கடன் பெறுவதில் உள்ள இடர்பாடுகள், கல்வித்தொகை வழங்குவதில் உள்ள முரண்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை புகார்களாக தெரிவித்தனர். சிறுபான்மையினருக்காக சலுகைகள் முழுமையாக பயனாளிகளுக்கு கிடைக்க தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கேட்டுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பேசிய சிறுபான்மை நலத்துறை ஆணையர் பிரகாஷ், அனைத்து கோரிக்கைகளையும் அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே விளைப்பயிர்களை சேதப்படுத்திய காட்டு யானையை வனத்துறையினர் மீண்டும் வனப்பகுதிக்கு விரைவாக விரட்ட வேண்டும் என்று விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தேவாரம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் விவசாயிகள் மானாவாரி சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர். எள், தக்காளி உள்ளிட்டவை அறுவடைக்கு தயாராகி வருகின்றன. இந்நிலையில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய காட்டு யானை விளைநிலங்களுக்குள் நுழைந்து மானாவாரி பயிர்களை சேதப்படுத்தியதுடன் 100க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களையும் பிடுங்கி நாசம் செய்துள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அப்பகுதி விவசாயிகள் காட்டு யானையை விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டனர். மேலும் வனத்துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. யானையை மீண்டும் காட்டுக்குள் அனுப்ப வனத்துறையினர் மேற்கொண்ட முயற்சிகளும் தோல்வியடைந்தன. காட்டு யானைகள் அடிக்கடி விளைநிலங்களுக்குள் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்துவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மேற்கு மலை தொடர்ச்சியில் கேரளாக்குள்ளேருந்து அடிக்கடி யானை நிறையா விவசாய நிலத்தில் சேதப்படுத்துது. தென்னை மரத்தை குறுத்தவே இனிங்கி பூராமே நாசம் பண்ணிடுது. திருப்பி அந்த மரம் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 100 மரத்துக்கு பக்கம் நம்ம இதில் மட்டும் அடிச்சிருக்கு. ஒரு 2000 மரத்துக்கு பக்கம் பக்கத்தில் நிறையா இடத்துல அந்த பூமியில் சேதப்படுத்தியிருக்கு ஆனை. பேரூராட்சி ஒப்பந்த பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் 18,000 ரூபாய் வழங்க வலியுறுத்தி கன்னியாகுமரியில் உள்ளாட்சி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாகர்கோவிலில் உள்ள ஆட்சியர் அலுவலகம் முன்பு திரண்ட பேரூராட்சி ஒப்பந்த பணியாளர்கள் மற்றும் உள்ளாட்சி ஊழியர் சங்கத்தினர் ஒப்பந்த பணியாளர்களை மகளிர் சுய உதவி குழுவுக்கு மாற்றுவதை தடுக்க வலியுறுத்தி முழக்கமிட்டனர். மேலும் ஒகி புயலின் போது இரவு நேரத்தில் பணியாற்றியதற்கு ஊதியம் வழங்குதல் உள்பட பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உள்பட ஏராளமான கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே மினி லாரி மற்றும் இருசக்கர வாகனம் மீது லாரி அடுத்தடுத்து மோதிய விபத்தில் 2 பேர் பலியாகினர். படுகாயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தருமபுரியில் இருந்து ஹொசூரை நோக்கி நேற்றிரவு லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. திம்மம்பட்டி அருகே சென்றபோது அந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசையில் வந்த மினி லாரி மீது மோதியது. தொடர்ந்து இருசக்கர வாகனத்தின் மீதும் லாரி மோதியது. அடுத்தடுத்து நடந்த இந்த விபத்துகளால் மினி லாரி ஓட்டுநர் கோவிந்தராஜ், இருசக்கர வாகனத்தில் வந்த பெருமாள் ஆகியோர் நிகழ்விடத்திலேயே பலியாகினர். கட்டுப்பாட்டை இழந்த லாரி அந்த பின்பக்கம் தடுத்தடுத்து வந்த 4 லாரிகள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டன. இதில் படுகாயமடைந்த 3 பேர் தருமபுரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இறுதி ஆட்டத்தில் நுழைந்தது வங்கதேசம். இந்தியாவுடன் வங்கதேசம் நாளை பல பரீட்சை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி விளையாட்டுச் செய்திகள்.
இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடர் போட்டியில் ஜப்பான் வீராங்கனையை வீழ்த்தி PV சிந்து அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் மகளிர் ஒற்றையர் பிரிவின் காலிறுதிப் போட்டியில் PV சிந்தும் ஜப்பான் வீராங்கனை நொசோமோ ஒகுகுராவும் மோதினர். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் முதல் சுற்றை பறிகொடுத்த சிந்து அடுத்த 2 சுற்றுகளிலும் அபாரமாக விளையாடினார். இரண்டாவது சுற்றில் 21-18 என்ற புள்ளிகளிலும் மூன்றாவது சுற்றில் 21-18 என்ற புள்ளிகளிலும் நொசோமோவை வீழ்த்தி PV சிந்து அரையிறுதிக்கு முன்னேறினார். இந்த வெற்றி மூலம் சிந்து ஒகுகுரா நேருக்கு நேர் மோதிய போட்டிகளில் இருவரும் தலா 5 முறை வெற்றி பெற்றுள்ளனர். மற்றொரு காலிறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் வீராங்கனையுடன் PV சிந்து இறுதிப் போட்டியில் பலப்பரீட்சையில் ஈடுபட உள்ளார். இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு T20 கிரிக்கெட் போட்டியில் இலங்கையை வீழ்த்தும் வங்கதேசம் இந்த போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. கொழும்புவில் 3 நாடுகள் பங்கேற்றுள்ள முத்தரப்பு கிரிக்கெட் போட்டி நடைபெற்று வருகிறது. இந்தியா ஏற்கனவே இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ள நிலையில் வங்கதேசம் மற்றும் இலங்கை இடையே நேற்று போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் மட்டுமே இறுதிப் போட்டிக்கு நுழைய முடியும் என்பதால் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. முதலில் களமிறங்கிய இலங்கை அணி 20 ஓவர் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 59 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக குசல் பெரேரா 61 ரன்கள் எடுத்தார். 160 ரன்களை வெற்றி இலக்காக கொண்டு வங்கதேசம் விளையாடியது. 19.5 ஓவர்களில் 160 ரன்களை குவித்து வங்கதேசம் வெற்றி பெற்றது. 2 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இலங்கையை வீழ்த்திய வங்கதேச அணி நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்தியாவுடன் மோதுகிறது. இனி வரலாற்றில் இன்று. வரலாற்றில் இன்று மார்ச் 17, 1958 சூரிய சக்தியில் இயங்கும் வான்கார்ட் 1 விண்ணில் செலுத்தப்பட்ட நாள். அமெரிக்காவும் சோவியத் ஒன்றியமும் விண்வெளியில் தங்கள் திறமையை போட்டி போட்டுக்கொண்டு வெளிக்காட்டிய நேரம் அது. 1957ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 4ஆம் நாள் சோவியத் ஒன்றியம் ஸ்புட்னிக் செயற்கைக்கோளை விண்ணுக்கு அனுப்பியது. உடனே அமெரிக்கா தனது எக்ஸ்ப்ளோரர் திட்டத்தை விரைவுபடுத்தி 1958ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் நாள் 84 நாட்களில் தயாரித்த எக்ஸ்ப்ளோரர் 1 என்ற செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியது. ஆனால் இதன் வேலைகள் முடியும் முன்னரே 1957ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 3ஆம் நாள் தனது 2வது செயற்கைக்கோள் ஸ்புட்னிக் 2வை விண்ணுக்கு அனுப்பிவிட்டது சோவியத் ஒன்றியம். இந்த நேரத்தில் 1957ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 6ஆம் நாள் அமெரிக்கா அனுப்பிய வான்கால் TV3 என்ற செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்ட சிறிது நேரத்தில் வெடித்து சிதறியது. இந்த நிகழ்வு விண்வெளி ஓட்டத்தில் அமெரிக்கா பின்தங்கி இருப்பதை உணர்த்துவதாகவே அப்போது பேசப்பட்டது. தொடர்ந்து 1958ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 17ஆம் நாள் சூரிய சக்தியால் இயங்கக்கூடிய வான்கார்ட் 1 செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணுக்கு அனுப்பி தனது திறமையை நிரூபித்தது அமெரிக்கா. இதுவே பூமியை சுற்றி வர அமெரிக்காவால் அனுப்பப்பட்ட 2வது செயற்கைக்கோள். பூமியை சுற்றி வரும் செயற்கைக்கோள்களில் மிகவும் பழமையானதும் சூரிய சக்தியால் இயங்கக்கூடிய உலகின் முதல் செயற்கைக்கோள் என்ற பெருமையை பெற்றதுமான வான்கார்ட் 1 விண்ணில் செலுத்தப்பட்ட நாள். வரலாற்றில் இன்று. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பள்ளி மாணவர்களுடன் 100 மணி நேரம் செலவிடுங்கள். அறிவியலாளர்களுக்கு பிரதமர் மோடி வேண்டுகோள். ரஃபேல் போர் விமான கொள்முதலில் முறைகேடு, 36,000 கோடி இழப்பு என ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஆந்திராவுக்கு சிறப்பு தகுதி வழங்க மத்திய அரசுக்கு விருப்பமில்லை. அமித்ஷாவுக்கு சந்திரபாபு நாயுடு கடிதம். காஞ்சிபுரம், வேலூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை. மேலும் சில மாவட்டங்களில் இன்றும் மழைக்கு வாய்ப்பு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர்காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.